வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் கையில் எடுத்த புதிய அஸ்திரம், அதிர்ச்சியடைந்த இபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல்களை அடுத்து பெரும் விதத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது இந்த ஒரு தேர்தலில் வெற்றி அடைந்தால் மட்டுமே அவருக்கு தலைமை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லாவிட்டாலும் அவருக்கு தலைமை கிட்ட போகிறது. ஏனென்றால் எங்களில் ஒருவர் திருந்துவார் என்று சசிகலா அவர்கள் கூறுகையில், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்தி அனைவரும் வர வைப்பார் அப்படின்றத அவங்க நுணுக்கமாக சொல்லியிருக்காங்க. காரணம் என்னவென்றால், சப்போஸ் ஒரு வேளை அதிமுக ஆதரவு இல்லாமல் போயிடுச்சுன்னா, தென் தமிழகத்தில் ஆதரவு கிடைக்கல, இருந்தாலும் ஆதரவு இல்லாமல் இந்த ஒரு தேர்தலில் பின்னடைவை சந்திச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஆதரவு திரட்டணும், பிரிஞ்சவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற முடிவுக்கு வருவார் அப்படின்றத சசிகலா அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். அதே ஒரு யுத்தியை தான் ஓபிஎஸ் அவர்களும் கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்றது சொல்லப்படுகிறது. அப்படி என்னென்னா, எப்படி அவங்கள கோவப்பட போகிறாங்க, அது வரைக்கும் நம்ம யாருன்றதை காமிக்கணும்ல. அதனால் நம்ம இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வாரியான ஆதரவை பெருக்கணும், வாக்கு சதவீதத்தை நம்ம யாருன்றதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பை வச்சார். அதில் என்ன நடந்திருக்குன்னா, ஓபிஎஸ்ஸை தேடி தேடி வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் பொதுமக்கள் என்ற ஒரு தகவல் தான் வெளியாகிருக்கு. அதாவது வாக்கு பெட்டியில் 1, 2ன்னு இருந்திருக்கு. அதில் 2வது பெட்டியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா பலாப்பழம் சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 பன்னீர்செல்வம் பேரில் இருக்கிறாங்க. அதில் பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னம் தேடி தேடி 2 பெட்டியை தான் அனைத்து விதமான பொதுமக்களும் பார்த்திங்கன்னா வாக்குகளை போய் போட்டிருக்காங்க. அதில் பன்னீர்செல்வம் இடம்பெற்றிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு சாதகமாக வாக்குகள் என்பது அதிகமாக போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத ஒரு மூத்த புள்ளியும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் தாம் யாருன்ற அந்த அஸ்திரத்தை காமிச்சு நமக்கான பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறாரு. அதன் பிறகு வெற்றி பெற்ற உடனே அதிமுகவின் தலைமையை சரி செய்வதே என்னுடைய நோக்கம் அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்களிடம் பேசியிருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பினர்கள் கூறுகிறார்கள். இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் சேஞ்சஸ் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் என்பது பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மேலும் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவை காட்டிலும் ஓபிஎஸ் அவர்கள் பெரும் விதத்தில் அவருக்கான மெஜாரிட்டி இன்னும் குறையாமல் தான் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அவர் வரணும் அப்படின்றதான் தொண்டர்களும் விரும்புகிறார்கள், நிர்வாகிகளும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் தலைமையில் அனுபவசாலி ஒருவர் இருந்து அதனை வழிநடத்த ஆளுமை என்பது வேண்டும் என்பதனால் பன்னீர்செல்வம் அதற்கு கரெக்டாக இருப்பார். ஏனென்றால் 3 முறை முதலமைச்சர் பதவியில் அங்கம் வகித்தவர், அனுபவத்தில் மிகவும் ஒரு பெருமை மிக்கவர் என்பதனால் கண்டிப்பாக அவருக்கு அதிமுக தலைமை வர வேண்டும் என்று நினைக்கிறார்களாம். இதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் பெருமிதத்தில் மீண்டும் அதிமுகவின் தலைமைக்குள் வருவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்க மக்களே. சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் அடுத்தடுத்த காணொளியில் சந்தித்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.